நீங்கள் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருந்தா விஜயோட பிடை முடிய பிடிச்சு கேட்டிருப்போம் சட்டமன்றத்துல. நீங்க தோக்கடிச்சீங்க. மக்கள் மரத்தை கேட்கிறோம், கேட்போம். இந்த பேச்சு போகும், காவல்துறை பார்க்கும், உளவுத்துறை குறிப்பெடுக்கும். வண்டியா திட்டுறேன், அசிங்க அசிங்கமா பேசுறேன், ஒருமையில வேற அப்பப்ப பேசிடுறேன். முதலமைச்சருக்கே வாயில வந்துருது. நான் ஒரு கடைக்கோடி மகன், ஏன் வாயில வராத? எனக்கு அந்த டேஷ் அப்படின்னு போட வரல. அதனால நீங்களே பார்த்து எப்படி வேணுமோ அப்படி எடிட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ராஜமோகன் இருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவருக்கு 3 துறை கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை, அப்புறம் தொல்லியல் துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை. ஆனா அவர் பார்க்கிற ஒரே துறை ஜால்ரா துறை. மேடையில என்ன மாதிரி ஜால்ரா போட்டு விஜய கவர் பண்ணலாம். நம்ம ஒழுங்கா பேசாம விட்டோம்னா அமைச்சரவையை அடுத்த மாத்திரம் நம்மளை மாத்திட்டாங்கன்னா அப்படிப்பட்ட அமைச்சர். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையை ஆட்சிய ஊழல் ஆட்சி என்று விஜய் வர்ணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தது கடம்பூர் ராஜு. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது விஜயபாஸ்கர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தது எம்.ஆர். விஜயபாஸ்கர். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்தது திருச்சி வளர்மதி. எடப்பாடி பழனிசாமியில வனத்துறைக்கு சுற்றுலாத்துறைக்கு இருந்தவங்க உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன். இப்படி எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில அமைச்சராக இருந்த ஊழல் பெருச்சாரிகளை கட்சியில சேர்த்துக்கிட்டு நீ எப்படா ஊழல் ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? தாவேக ஆட்சி காலத்துல நாங்க தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு நாங்க லஞ்சம் வாங்கல. அப்ப என்ன சொல்றான்? திமுக அதிமுக ஆட்சி காலத்துல தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கப்பட்டதுன்னு சொல்றான். திமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் லஞ்சம் வாங்கினாரா? வாங்கியிருப்பார். நான் சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார்? அதிமுக ஆட்சியிலே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதே செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு லஞ்சம் வாங்கினாரா இல்லையா? தான கேள்வி. லஞ்சம் வாங்கினார்னா அப்படிப்பட்ட ஆலோசிக்கிட்டு எப்படி லஞ்சத்தை ஒழிப்ப, ஊழலை ஒழிப்ப? இது ஏமாற்று, முழுக்க முழுக்க ஏமாற்று. இது மாற்றம் இல்ல, கேடுகட்ட நாற்றம். எங்களுக்கு முதலே தெரியும், உங்களுக்கு தெரிய காலம் பிடிக்கும். நான் தாவேக்கா ஓட்டு போட்டேன்னா உங்களுக்கு உணர ஒரு 3 வருஷம் ஆகும். ஆனா அதுக்குள்ள பாதி தமிழ்நாட்டை முடிச்சிருவாங்க. இன்னைக்கே தமிழ்நாடா பீகார் பாக்குற மாதிரி இருக்கு. வட மாநிலங்களை பார்த்து ஏன்னா பிற்போக்குத்தனமா இருக்காங்க அப்படின்னு நாம கிண்டல் பண்ணுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை அவன் கிண்டல் பண்றான். ஆந்திராவில திரைக்கவர்ச்சி அதிகம், ஆந்திராவில பிற்போக்குத்தனம் அதிகம். ஆனா ஆந்திராவோட துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் தமிழ்நாட்டை பார்த்து பேசுறாரு. எனக்கு என் வார்டுக்கு ஓட்ட போட்டான்ட்டார். இவ்வளவுதான். ஒருபோதும் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும், மண்ணை காக்கணும், மக்களுக்கான நலவாழ்வை உத்தரவாதப்படுத்த எந்த நோக்கமும் இல்ல. எதை சொல்லியாவது மக்களை ஏமாத்தணும். சென்னையில் மின்வெட்டு ஏற்படுதுன்னா அதற்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை சொல்லணும்ல. காரணத்தை சொல்றான்னா சாட்சி பிடிட்ட போய் கேட்டு காரணம் சொல்றேன். கூகுள்ல போட்டு என்ன காரணம் சொல்லலாம் நீயே சொல்லு. அது நீயா ஏதாவது அடிச்சு விடு. அது அவனே ஏதாவது சொல்றது இல்ல. வேற ஏதாவது நீ சொல்ல முடியுமா? இதுக்கு மேல பேசினா வண்டையா கேட்பேன். அது அப்படி ஏதாவது காரணத்தை அடிச்சு விடுறது. ஏங்க மின்வெட்டு ஏற்படுது? அதாவது பிஎஸ்கே இருக்குல்ல, அவங்க 5 பேர் சேர்ந்து பிடிட்டு போயிட்டாங்க. எப்ப பிடிக்கிறாங்க? அவங்க காலையில பிடிட்டாங்க. கரண்ட் எப்ப போச்சு? ராத்திரி. ஏன் இப்படி? அது தாவேக்கா ஆட்சி போலவே மந்தமா இருக்கு, மெதுவா கரண்ட் போகுது. என்னடா கதை? பிஎஸ்கேல பிடிட்டு போனா கரண்ட் போயிடும், விட்டா போகும். பிடிட்டு போறவன் அங்கனே உட்காந்து மாட்டி விளையாடுவேன். மக்களை எவ்வளவு முட்டா நினைக்கிறான் பாருங்க. சென்னைங்கிற இவ்வளவு பெரிய மாநகரம் எல்லா இடமும் கண்காணிக்கப்படுது. அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டு பிஎஸ்கேல புடுங்கி சேர்க்க சென்னைக்குள்ள மின்வெட்டை ஏற்படுத்த முடியும்னா நம்புற மாதிரி இருக்கா? ஆனா எல்லா கதையும் சொல்லுவான். ஏன்னா பொய், புரட்டு, பித்தலாட்டம் இத பேசிய அதிகாரத்துக்கு வந்தவன். மற்ற கட்சிகள் நீங்க பாஜக எடுத்துக்கங்க. பாஜக கூட தேர்தல் பரப்புரை செஞ்சிருக்கான், வேலை செஞ்சிருக்கான். தேர்தல் சமயத்தை கூட வேலை செய்யாம ஓய்வெடுத்த கூட்டம்னா தாவேகா கூட்டம் தான். என்னமோ ஒரு கேலி குத்து, ஒரு கால கொடுமை. தமிழ்நாட்டை இப்படி எல்லாம் ஒரு நிலைமை நினைச்சு பார்க்கல. தமிழ்நாட்டோட அந்த அடையாளமே சதிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் அரசியல் புரிதல் உண்டு, குறைந்தபட்ச சமூக பார்வை உண்டு. மக்கள் அப்படியெல்லாம் முடிவெடுத்த மாட்டாங்க, மக்களுக்கு தெளிவு உண்டு அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் உடைச்சு வைத்தாங்களே. எல்லாத்தையும் எதுக்குடா ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியல. இல்ல போட்டேன் பதில் இல்ல. விஜய பிடிக்கும் அதுக்காக போட்டேன். அவருக்கும் அது அதிர்ச்சி. நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோமா,
அவர் இன்னமும் தேர்தல் பரப்பை விட்டு வரல. தேர்தல் பரப்புல என்ன பேசணுமோ அதான் பேசிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனைக்கும் பொறுப்பெடுத்து இந்த பிரச்சனையை இவ்வாறு சரி செய்வேன், இப்படி சரி பண்ணுவேன் அப்படிலாம் பேசுறதில்ல. மக்கள் மத்தியில வர்றது, 20 நிமிஷம் எழுதி கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, அதுல ஒரு இடத்துல பஞ்ச் டலாக்கு, கொஞ்சம் எமோஷனல் எல்லாத்தையும் கலந்து கலவையா சுந்தரிசி படம் மாதிரி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவார். இன்னைக்கு கிளவரப்பள்ளியில அணையில நுரையா பொங்குது. யார்கிட்ட போய் சொல்றது? சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் அவர் அமைச்சரான பிறகு ஒரு ஊடக சந்திப்பு, என்ன இந்த சுற்றுலாத்துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்க, நான் இப்படி பண்ண போன ஆரம்பிக்கிறார். ஏங்க நீங்க சுற்றுலாத்துறை இல்லைங்க, நீங்க சுற்றுச்சூழல் துறை. ஓ, ரெண்டுமே சூழ்தான் ஆரம்பிக்குதா? சரி, முதல்ல இருந்து போயிடலாம், பேட்டியை எடுத்துங்க, முதல்ல இருந்து ஆரம்பிக்க, ரீடாக் போயிடலாம். தமிழ்நாடு பார்க்காத கந்தரகுலம் நடக்குது. தமிழ்நாடு இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது. உலகத்துல சுதந்திரம் பெற்ற 100 நாடுகளை விட தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு பெருசு. அந்த தமிழ்நாட்டை ரோந்து போய் காப்போம்ங்கிறாங்க. நீ உண்மையிலே பெண்களை காப்பாற்ற நினைக்கிறியா? பெண்கள்கிட்ட போய் கேளு, எது வேணும்னு கேளு. முதல்ல சொல்லுவாங்க, இந்த போதையை கட்டுப்படுத்துங்க, இந்த டாஸ்மாக் சாராய கடையை மூடுங்கன்னு. சாராய கடையை மூடு, சாராய கடையை முற்று முழுதாக தமிழ்நாடு முழுக்க மூடு. ஒரே நாள்ல மூட வேண்டாம், ஒரு வருஷம் இலக்கு வச்சுக்க. கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை குறை, கடைகள் எண்ணிக்கை குறை, இலக்கு வச்சு மொத்தமா மூடி விட்டு. அதே போல கஞ்சா, அபினு, போதை பொருள், இந்த கெராயின், கள்ளச்சாரம், எல்லா போதை பொருட்களையும் போர்க்கால அடிப்படையில் ஒழிச்சு விட்டுரு. எல்லாத்தையும் ஒழி. நீ டோல் பண்ணி இலவச எண் கொடு. போதை பொருள் புழக்கம் இருந்தா அந்த எண்ணுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்து. உங்களோட தனி உரிமை பாதுகாக்கப்படும். உங்களோட பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த உத்தரவாதத்தை கொடு. போதை பொருட்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பண்ண முடியும், சாத்தியப்படுத்த முடியும். ஆனா பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா போதை பொருளை பயன்படுத்துறவன், போதை பொருளை விற்கிறவன் 2 பேருமே தாவே கழிச்சிருக்கான். இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரு வர்றாங்களே இல்லையோ, நாங்கள் வருவோம், நிற்போம், போராடுவோம். நீங்க ஓட்டு போடுறீங்க, போடல, நீங்க வெற்றி பெற வைக்கிறீங்க, தோக்கடிக்கிறீங்க, நாங்க பேசுவோம். இந்த கலவர படி அந்த அணையில இந்த நுரை ஏற்படுற பிரச்சனைங்கிறது தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை. அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா முற்று முழுதா இந்த நிலம் முழுமைக்கும் பாழ்படுது. என்ன சொல்றாங்க? மனித மலத்துல, விலங்குகளின் கழிவுல எந்த பாக்டீரியா இருக்குமோ அந்த பாக்டீரியா தென்பனி ஆத்து தண்ணியில இருக்குங்கிறாங்க. அந்த பாக்டீரியா 500 இருந்துச்சு வச்சுங்க, 500 அந்த அளவு, 500 அளவுல இருந்தா அந்த தண்ணியை குளிக்க பயன்படுத்தலாம். 5000 அளவுக்கு இருந்தா அதை சுத்திகரிச்சு பயன்படுத்தலாம். அந்த 5000மே ஆபத்தானது. ஆனா 20000 அளவுக்கு இருக்குது. எது? மனித மலத்துல விலங்குகளின் கழிவு இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தென்பனி ஆத்து தண்ணியில இருக்கு. அந்த தண்ணி இந்த நிலம் முழுமைக்கு ஊடுருவா, பூமிக்குள்ள போனா நிலத்தடி மட்டம் பாழ்பட்டு போகும். விவசாயம் முற்று முழுதாக அழிந்து போகும். ஒருவேளை விவசாயத்துல உணவு தானியம் விளைவிச்சு வந்தாலும் அந்த உணவு தானியம் நச்சாக மாறி போகும். வேலூர் வரைக்கும் தாக்கம் இருக்குங்கிறாங்க. வேலூர் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், காமெடி பார்க்கிறோம். ஒரு கிணத்துல தண்ணி பொங்குது, அது நுரையா வருது. கிணத்து தண்ணி, ஆத்தண்ணி மட்டும் இல்ல, கிணத்தண்ணி ஒட்டுமொத்த நிலத்தண்ணீர் மட்டும் முடிஞ்சு போச்சு. நெடு ஏறுது, சுவாசிக்க முடியலங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் பேரிடுது. அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு யுத்தம் உண்டு, அங்க வாழ முடியாம அகதியா இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்ச பிறகு, அமைதி திரும்பிய பிறகு அந்த நிலத்துக்கு திரும்ப வந்துடலாம். ஆனா ஒரு நாட்டில் நிலம் கெட்டு போய், நீர் கெட்டு போய், காற்று கெட்டு போய், தட்பவெப்பம் மாறி போய் அந்த நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தோம்னா எந்த காலத்தையும் திரும்ப முடியாது. இங்க நிலம் கெடுது, நீர் கெடுது, காற்று கெடுது, தட்பவெப்பம் மாறி போகுது. இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனைங்கிறது, போர் நடக்குது உலகம் முழுக்க. அமெரிக்காவுக்கு நடக்குது, ரஷ்யாவுக்கு நடக்குது, உக்ரைனுக்கு நடக்குது. அப்படிங்கிற போர் உலகளாவிய பிரச்சனை இல்ல. காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல், கிளைமேட் சேஞ்ச், இதுதான் உலகளாவிய முதன்மை சிக்கல். ஒட்டுமொத்த மானுட குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற முதன்மை சிக்கல் காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல். ஏன்னா பூமி தன்னோட இயல்பை தாண்டி மாறிக்கொண்டிருக்கு. அதன் விளைவாக மிதமிஞ்சிய மழை பொழிவு, மிதமிஞ்சிய வறட்சி, மிதமிஞ்சிய பனிப்பொழிவு எல்லாம் ஏற்படும். நம் தாத்தா காலத்துல
புயலை பார்த்திருக்கவே மாட்டாங்க. புயல்ங்கிறத கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா நம் காலத்துல கஜா புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், மிக்சாம் புயல்னு பல புயலை பார்த்துட்டோம். ஏன்னா காலத்தடை மாறிவிட்டது. சென்னைங்கிற மாநகரத்துக்குள்ள குளிரூட்டி ஏசி இல்லாம வாழ முடியாங்கிற நிலைமை ஆகி போச்சு. இயற்கை திரும்ப தாக்குது. இயற்கை நம்ம சூறையாடணும், அதன் விளைவாக இயற்கை திருப்பி தாக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அரசியல் மேடைகள்ல இயற்கையை மையப்படுத்தி, சூழியலை மையப்படுத்தி பேசிக் கொண்டு கிடந்தது. ஏன்னா எங்களுக்கு வாக்கரசியல் விட மக்கள் நல அரசியல் தான் முக்கியம். அதுக்காக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த பிரச்சனைய நாம் தமிழர் கட்சியின் பிரச்சனை இல்ல, இந்த பகுதியோட பிரச்சனை, இந்த மாவட்ட பிரச்சனை பார்க்காம ஒட்டுமொத்த தேசியத்தின் பிரச்சனை என்று நாம் பார்க்கணும். எந்த ஒரு போராட்டத்தை தொடங்குறப்ப ஒரு கட்சி முன்னெடுத்தா, ஒரு இயக்கம் முன்னெடுத்தா அடையாள போராட்டமா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் வீறு கொண்டு எழுந்து போராடுறப்ப அது புரட்சியாக மாறும். நமது நிலத்தை, நமது மண்ணை, நமது சூழலியலை காப்பதற்காக நாம் போராடுவோம். போராடினா மட்டும்தான் நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். போராட்ட களத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மக்களுடன் இருக்கும். உறுதியாக இந்த நிலத்தை, இந்த வளத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.